ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் வீடியோஸ். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலில் ஆடை இருக்கும் இல்லையா, ஆடையை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பால் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஆடை மேலால் நிற்கும் கெட்டியாக. ஸோ அந்த ஆடையை எடுங்க. அந்த ஆடையை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா ஆடை கிடைக்கும். ஸோ நீங்கள் உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆடை வந்து கம்மியாக தான் கிடைக்கும், காய வச்ச முன்னாடி எடுத்திங்கன்னா. ஸோ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாலை ஆடையோடு வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஆடையை மட்டும் மேலால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிறையா கிடைக்கும். நான் வந்துட்டு ஆடை மட்டும்தான் எடுத்து வச்சு தயாரிப்பேன். சில பேர் வந்து தயிர்லேயும் வந்து எடுப்பாங்க, அது வந்து கம்மியாக தான் வரும். ஆடையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் கிடைக்கும். ஸோ அதனால் ஆடை வந்துட்டு நான் ஒரு 2 மந்த் 1 மந்த் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மெத்தடு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு எடுத்து நான் என்ன ரெடி பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் இலகி வரட்டும். வந்து ஐஸ் வாட்டரும் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஒரு 1 டேக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. ஒரு 2 பாட்டில் இல்லாட்டி 3 பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கும், எடுக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஏன்னா கூலிங்காக இருக்கும்போது தான் நல்லா வெண்ணெய் வரும். கூலிங்லாம் போயிடுச்சுன்னா வெண்ணெய் அவ்வளோக்கா வராது. அதனால தான் கூலிங்லேயே வந்து நம்ம போட்டு அரைச்சிடணும். பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் இருக்கும் பார்த்தீங்களா, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து நைட் டைம் தான் செய்கிறேன். எப்போவுமே நைட் டைம் இல்லாட்டி மார்னிங் டைம் செஞ்சுக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:25 ஆகுது. நல்லா இருட்டாயிருச்சு பாருங்கள். இந்த வெயில் டைம் மதிய டைமில் செஞ்சிங்கன்னா வந்துட்டு வெண்ணெய் வந்து வராதாமா. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. ஆஃப்டர்நூன் வந்து செஞ்சு பார்த்தாங்களாமா, வெண்ணெயே வரல அப்படின்னாங்க. நான் வந்து ட்ரை பண்ணல, எப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மார்னிங் டைம் செஞ்சுக்கோங்க, இல்லாட்டி நைட் டைம் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வெண்ணெய் நல்லா வரும். பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய ஜார்னால ரொம்ப கொஞ்சமாக தெரியும், ஆனால் இவ்வளோ தான் போடணும். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இவ்வளோ தான் போடணும். இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதில் நான் 1/2 பாட்டில் தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவு தான். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் கொஞ்சம், நார்மல் வாட்டர் கொஞ்சம், அப்படியே கலந்து ஊற்றுங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். பாருங்கள் அந்த ஜாரில் வந்து கீழே இந்தளவுக்கு தண்ணி இருக்கணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூடிக்கலாம். நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மூடியை கேப் இல்லாமல் மூடிக்கோங்க, தண்ணி இல்லாட்டி தெரிக்கும். அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, ஒரு 1 மினிட் இருந்தாவே போதும். எடுத்து பார்த்துடலாம். இப்போது பாருங்கள் வெண்ணெய் மேலே எப்படி மிதந்துட்டுருக்குன்னு. நிறையா வெண்ணெய் வந்திருக்கு. தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். வெண்ணெய் எடுத்து வைக்கிற பவுலில் வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் கொஞ்சம், நார்மல் வாட்டர் கொஞ்சம், அந்த மாதிரி. இப்போ இந்த வெண்ணெய் எடுத்து பவுலில் போட்டுடலாம். இந்த வெண்ணெய் கடியில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலராக இருக்கணும் தண்ணி. நல்லா டார்க்காக மோர் மாதிரி இருந்துச்சுன்னா வெண்ணெய் நல்லா வந்திருக்காது. சுத்தமாக எல்லா வெண்ணெயும் நல்லா வந்துடணும். இந்த வெண்ணெய் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியே நம்ம எல்லா பாலாடைகளையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் அரைக்க போகிறேன். செகண்ட் டைம் அரைக்கிறத ஸ்பீடாக காமிச்சிட்றேன் பாருங்கள். லாஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது, இதை ஃபுல்லாக அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இதோட ஃபைனல் அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் இருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சு வெண்ணெய். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வெண்ணெயை வச்சு நெய் எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நான் இதிலேயே கொடுத்துட்றேன் பாருங்கள்.
இந்த வெண்ணெய் எடுத்த உடனே நெய் காய்ச்சினாலும் பரவாயில்ல, இல்லாட்டி தண்ணியெல்லாம் வடித்து வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டே காய்ச்சினாலும் பரவாயில்ல, அப்படியும் பண்ணலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நான் அடுத்த நாள் தான் நெய் காய்ச்ச போகிறேன். அதனால இந்த வெண்ணெய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நெய் காய்ச்சறப்ப மட்டும் நீங்கள் வெளியே எடுத்தால் போதும். ஒரு பேன் வச்சுக்கோங்க, சூடாகட்டும். இப்போ இந்த வெண்ணெய் வந்து எடுத்து போட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சனாலும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த வெண்ணெயில் வந்து தண்ணி கொஞ்சமாக நிற்கும், அதையெல்லாம் வடித்து போட்டுக்கோங்க. தண்ணியோடு போட்டுறாதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. எல்லாமே உருகிருச்சு நல்லா. இந்த மாதிரி தான் நுரையாக வரும். கலந்து விட்டுட்டே இருங்க. நெய் காய்ச்சல் கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வரும், நுரையும் நல்லா பொங்கி வரும். ரொம்ப நேரம் இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். என்னடா நெய் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கடைசியாக தான் நெய் வரும். நானும் இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் நெய் வரல, இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாருங்கள், லாஸ்ட் ஆக ஆக கெட்டியாகிட்டே வருது. கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது திக்னஸாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே நெய்யோட கலர் தெரியுது பாருங்கள். அப்படியே இந்த கசடெல்லாம் அடியில் போகும். இப்போதான் லைட்டாக நெய் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள். ஓரளவுக்கு நெய் மேலே வந்திருக்கு. அடியில் பூரா அந்த கசடு போய்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நெய் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பபிள்ஸாக இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்களே, இப்போ தெரியுதா? நெய் நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கசடெல்லாம் போகட்டும். வாவ், பாருங்கள், சூப்பராக நெய் வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மெட்டல் சலடை எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் சலடை வச்சிங்கன்னா உருகிரும். இப்போ வடித்து எடுத்துக்கலாம். நிறையா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வடிச்சுருங்க. இந்த கசடில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அதில் இருக்க நெய்யெல்லாம் அடியில் வடியும். பாருங்கள், சுத்தமான பியூர் நெய் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே தயாரிச்சாச்சு. நீங்கள் மாட்டுப்பால் இப்படி வாங்குறீங்க அப்படின்னா ஆடை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி நெய் தயாரிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. வேறு எந்த பாத்திரமாக இருக்கட்டும், வெண்ணெய் எடுத்த பாத்திரம் அதாக இருக்கட்டும், நீங்கள் சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போயிடும். இந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. அதனால தான் சொன்னேன். பாருங்கள், நான் சுடுதண்ணி ஊற்ற ஊற்ற இந்த பிசு பிசுப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு. சீக்கிரம் போயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் சுடுதண்ணி ஊற்றி அலச போகிறேன். சுற்றிலும் உள்ளுக்குள்ளே நல்லா அலசிக்கிறேன். அலசிட்டு கீழே தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுறேன். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. பிசுப்பே இல்லை. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெய் ஆறின பின்னாடி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல, வெளியே வச்சாலும் பரவாயில்ல. நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நம்ம பியூர் நெய் தயாரிச்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே பியூரான நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே உங்களுக்கு பியூரான கீ கிடைக்கும். ஸோ கன்ஃபார்ம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் இது சூப்பராக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அல்லது விலாகில் சந்திக்கலாம். டாடா, பாய்.